ஓகே. ஒரு 8th மந்த் அந்த மாரி தான் வந்து நான் பிரெக்னன்ட்டா இருக்க மாரியே தெரிஞ்சது. அதுவுமே கேமராக்கு பேக் சைடு என்ன நிப்பாட்டிருவாங்க. கேமரா இப்படி இருக்குன்னா, நான் அந்த சைடு பார்த்து நின்றுவேன். அப்புறம் க்ளோஸ் அப் வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஓவரால் வந்து எனக்கு டீம் சப்போர்ட் வந்து ரொம்ப இருந்தது. கயல் டீம்ல பொறுத்தவரைக்கும். என் டைரக்டரா இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சின்ன சின்ன விஷயம் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்னால இப்போ ஆக்ட் பண்ண முடியாதோ, எனக்கு ஒரு பிரேக் விழுந்துருமோ, என்ன பண்றது அப்படின்னு. இது சம்பாரிக்கிறோம், பணம் வருது, அதெல்லாம் எனக்கு வந்து பெருசா தெரியல. பட் என்னோட பேஷன் வந்து என் கண்ணு முன்னாடி நின்னுட்டே இருந்தது. என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் என்ன? அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்ட்டா காட் வந்து பிளான் பண்ண மாரியே, துருவ் வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ணதில்ல. டெலிவரி அப்போ கூட நான் யோசிச்சது எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றது மட்டும் யோசிச்சேன். எனக்கு கேர்ள் பேபி ஆர் பாய் பேபி எதுனாலும் ஓகே. எங்க 2 பேருக்குமே பேபிஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கும் சரி. ஸோ அதனால வந்து டெலிவரி ஆகும்போது நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. 8 ஹவர்ஸ் லேபர் பெயின்ல இருந்தேன். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பேபி பொறந்தது.